சில சமயங்கள்ல யாரோ சொன்ன ஒரு சின்ன வார்த்தை கூட நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணிரும். அது சில சமயங்கள்ல அது வாரக்கணக்குல, மாசக்கணக்குல, ஏன் வருஷக்கணக்குல கூட நம்ம மனச விட்டு போகாம இருக்கும். திடீர்னு அந்த ஞாபகம் என்னைய பார்த்து அந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். உங்கள்ல அந்த மாதிரி யாருக்காவது தோணியிருக்கா? சில பேர் சொன்ன வார்த்தைகள் உங்க மனச விட்டு இன்னமும் மறையாம இருக்கா? அது அடிக்கடி ஞாபகத்துக்கு வர உங்கள கஷ்டப்படுத்துதா? எதனால நம்மளால மறக்கணும்னு நெனச்சா கூட மறக்க முடியல. இந்த மாரி பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டூ மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனல்ல மனச பத்தின பல உண்மைகளை சொல்லப்போனா, மனச பத்தின பல சுவாரஸ்யமான உண்மைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா, மனச பத்தி நம்ம தெரிஞ்சா தானே நம்ம வாழ்க்கையே ரொம்ப நிம்மதியாவும், சந்தோஷமாவும் வச்சுக்க முடியும். சரி. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்முடைய மனசு பல சுவாரஸ்யங்களை அடக்கின ஒரு விஷயம். நம்ம மறக்கணும்னு நெனைப்போம். ஆனா மறக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும்னு நெனைப்போம். ஆனா ஞாபகம் இருக்காது. அப்படிங்கிற மாரி தானே இருக்கு. இல்லையா? சரி. யாரோ ஒரு வார்த்தை உங்கள பார்த்து சொல்லிட்டாங்க. அது உங்க வீட்ல இருக்கவங்களா இருக்கலாம். இல்ல வெளி இடமா இருக்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம். ஒரு ரிலேட்டிவா இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்கள பார்த்து ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்க. உங்களால அந்த வார்த்தைய மறக்கவே முடியல. இன்னும் சொல்லப்போனா அந்த வார்த்தை உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும். என்னைய பார்த்து எப்படி அந்த வார்த்தைய சொல்லலாம்? அப்படின்னு அடிக்கடி நீங்க அத பத்தி நெனச்சுக்குவீங்க. ஆனா சில சமயங்கள்ல ஏன் நான் இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கேன்? இது என்னைக்கோ நடந்தது. நான் ஏன் அத திருப்பி திருப்பி ரீகால் பண்ணி, என்னைய நானே கஷ்டப்படுத்திக்கிறேன்? இத நான் இனிமே நினைக்கவே கூடாது. அப்படின்னு நினைச்சா கூட, இன்னும் வேகமா, அதிகமா அந்த ஞாபகம் உங்களுக்கு திரும்பி வரும். ஏன் இப்படி நடக்குது? அவங்க சொன்ன வார்த்தையா? இல்ல சொன்னவங்களா? சில சமயங்கள்ல நம்ம அப்படிதான் நெனைப்போம். இந்த வார்த்தைய அவங்க சொன்னதுனால நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். இந்த வார்த்தைய அவங்க பேசியிருக்க கூடாது அப்படின்னு. அதெல்லாம் நியாயம் தான். அது ஒரு 2 நாளோ, இல்ல 1 வாரத்துக்குள்ளயோ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். அது அதோட சரி. ஆனா, அது திரும்பி திரும்பி ஏன் ஞாபகம் வருது? நம்ம அத மறக்கணும்னு தானே நெனைக்கிறோம். ஏன் அப்டின்னா, அவங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அது உங்களுடைய மனசுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்த டச் பண்ணியிருக்கும். அதாவது உங்க மனசுக்குள்ள இருக்க ஆறாத ஏதாவது ஒரு காயமா இருக்கலாம். இல்ல உங்க மனசுக்குள்ளார இருக்கிற உங்கள வாழ்க்கைய பத்தின பயமா இருக்கலாம். இல்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு ஒரு எமோஷன் அத டச் பண்ணிருச்சு. அதனால தான் உங்களால அந்த வார்த்தைய மறக்கவே முடியல. ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு காயத்த அது டச் பண்ணியிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் அத மறக்க முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க கையில ஏதோ ஒரு இடத்துல மோதிக்கிட்டீங்க. லைட்டா வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் லைட்டா வீங்கியிருக்கு. வலிக்குது அந்த இடம். அந்த நேரத்துல யாராவது உங்க கைய தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பெயின் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? ஏன் அப்டின்னா, அவங்க அந்த காயத்த உண்டாக்குனாங்களா? கிடையாது. அவங்க ஏற்கனவே இருந்த காயத்த டச் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு இன்னும் வலி ஜாஸ்தியாயிடுச்சு. அதே மாதிரி தான் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆறாத காயம் இருக்கு. அத மத்தவங்க அவங்களோட வார்த்தைகள்னாலயோ, அவங்க செய்கைகள்னாலயோ, ஏதோ ஒரு விதமா அவங்க டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு மனசு ரொம்ப ஹர்ட்டா ஃபீல் ஆகுது. ரொம்ப பெயின்ஃபுல்லா உணர்றோம். மனசு ரொம்ப வேதனைப்படுது. அதுக்கு காரணம் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்ல. இன் அடிஷன் டூ தட் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஏதோ ஒண்ணு ஆறாத காயம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ, இதே மாதிரி யாராவது சொன்ன வார்த்தைகளோ, இல்ல யாராவது செஞ்ச செயல்களோ உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது அவங்க அத இன்னும் எஸ்பெஷலி அத மறக்கவே முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. இது அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் தானா? இல்ல ஏன் மனசுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்க டச் பண்ணிட்டாங்களா? இந்த ஆறாத காயம் அப்படின்னா என் மனசுக்குள்ள ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அப்போ மனசுக்குள்ளார உங்களுக்கே அதுக்கான ஆன்ஸர் கிடைக்கும். ஸோ, ஒவ்வொரு தடவையும் இந்த மாரியான சிச்சுவேஷன் வரப்போ, உங்களுக்குள்ளார நீங்க கேட்டு பாருங்க. எதனால இந்த மாதிரி இருக்கு? அப்படின்னு. ஏன்னா, எக்ஸ்டர்னலா ஒரு சிச்சுவேஷனையோ, ஒருத்தரையோ ப்ளேம் பண்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பண்றது தான். இன் அடிஷன் டூ தட் உங்க மனசுக்குள்ளேயும் நீங்க கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு ஆறாத காயம் இருக்கா? அப்படின்னா அது என்ன? அப்படின்னு. இப்படி நீங்க உங்களையே நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்போ, அதற்கான விடையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நீங்க உங்கள நீங்க மனசுக்குள்ளார நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ, ஆறாத காயமெல்லாம் ஆற ஆரம்பிக்கும். ஏன்னா, ஆரோக்கியமான மனமே
அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட் மனதின் மறுபக்கம். அதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம்.